ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து நார்கேயின் உத்தியோகம், பிள்ளை பேரு, தர்மகர்த்தா பதவி போன்ற தலைப்பில் பார்க்கலாம். நார்கேயின் அன்னை 1913 ஸ்ரீ சாயிபாபாவிடம் நிரந்தரமான வேலை ஒன்று இல்லாததால் என் மகன் எந்தெந்த ஊர்களுக்கோ இங்கும் அங்குமாக அலைய வேண்டியிருக்கிறது. பாபா, நிரந்தரமாக அவனை ஒரு இடத்தில் அமர்த்துங்கள். ஸ்ரீ சாயி பாபா, அவனை பூனாவில் தங்க வைக்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் பனாரஸ் பள்ளியிலோ கல்லூரியிலோ ஒரு வேலை வாய்ப்பு வந்தது. நார்கே: பாபா, இதற்கு நான் விண்ணப்பிக்கவா? ஸ்ரீ சாயி பாபா: பனாரஸில் நமக்கு என்ன இருக்கிறது? நாம் செல்ல வேண்டியது பூனாவுக்கோ சத்தாராவுக்கோ. 1917 பூனாவில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரி வேலைக்கான விளம்பரம் வந்தது. நார்கே: பாபா, இந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்யலாமா? ஸ்ரீ சாயி பாபா: ஆம். ஸ்ரீ சாயி பாபா பின்னர், நார்கே எங்கே போயிருக்கிறான்? பக்தர்கள்: வேலையை நாடி அவர் பூனா சென்றுள்ளார். ஸ்ரீ சாயி பாபா: அல்லாஹ் அருள் புரிவார். அவருக்கு குழந்தைகள் உண்டா? பக்தர்கள்: அவருக்கு 3-4 குழந்தைகள் பிறந்தன. ஆனால் அவை அல்ப ஆயுசிலேயே இறந்துவிட்டன. ஸ்ரீ சாயி பாபா: அல்லாஹ் அருள் புரிவார். 1918 நார்கேக்கு வேலை கிடைத்தது. 1913க்கு பிறகு அவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லோரும் இப்போது ஜீவித்திருக்கின்றனர். ஸ்ரீ சாயி பாபா 1913 நார்கேயிடம், உன் மாமனார் பூட்டி ஒரு ஆலயம் கட்டுவார், நீ அதன் பொறுப்பை ஏற்பாய். 1916-18 சாயி மந்திர் கட்டப்பட்டது. 1918க்கு பிறகு ஜிஜி நார்கே சாயி சம்ஸ்தானத்தின் ட்ரஸ்டியாக பொறுப்பு வகித்தார். ஸ்ரீ சாயி பாபா திருமதி பிரதானிடம், உன் குழந்தைக்கு வலிப்பு வரும். அதேபோல் 2 மணி நேரம் கழித்து வலிப்பு வந்தது. ஓம் சாய்ராம்.